பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையாக தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். தேவன் ஒவ்வொரு வசனங்களையும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் தேவன் நமக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். தேவ பிள்ளைகளே, நாம் ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறான்னு சொல்லிட்டு வேத புஸ்தகங்களை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேதத்தை படிக்கும் போது அதில் என்ன சொல்லிக் கொடுக்குறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளில் கூட 2 தீமோத்தேயுல 4:10 நம்ம வாசிக்கும் போது பாருங்க, ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிரெஸ்கே கலாத்தியா நாட்டிற்கு, தீத்து தல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். கவனிங்க, அங்கே வேதத்தை நீங்கள் வாசிக்கும் போது தேமான்ற ஒரு மனிதன் பாருங்க, ஊழியத்தில் நல்ல ஆர்வம் உள்ளவன், ஊழியத்தில் பங்கு பெற்றவன். இந்த ஊழியத்துக்குள்ள அப்படியா ஆர்வம் உள்ளவர்கள், பங்கு பெற்றவர்கள் ஒரு சில காரியங்களை பின்பற்றி ஒரு சில காரியங்களை முக்கியத்துவம் படுத்தி அவர்கள் பாருங்க அந்த ஊழியத்தை விட்டு ஓடுகிறவர்களாய் காணப்படுகிறார். நாம் இன்றைக்கு ஏதாவது ஒரு காரியங்கள் மேலே ஆசை வைப்போம் என்று சொன்னால் அந்த ஆசை தேவனை விட்டு பிரித்து விடும். அந்த ஆசை தேவனோடு கூட நெருங்க விடாது. கவனிங்க, இன்றைக்கு ஆண்டவன் நம்மளை தெரிந்து கொண்ட விதங்கள் அவருடைய பணிகளை செய்வதற்காக உன்னை பிரித்தெடுத்து உனக்கு ஒரு ஞானத்தை கற்றுக் கொடுத்து உன்னை போதிக்கிறவனாய் வைத்திருப்பார், ஜபிக்கிறவனாய் வைத்திருப்பார். நீ சொல்லுகிற சுவிசேஷத்தினால அநேகர் இழுக்கப்படுவார்கள். இது எல்லாருக்கும் அந்த மாதிரி கிருபை கிடையாது. உன்னை கர்த்தர் அப்படி வச்சிருப்பார். ஆனால் நீ அநேகரை இழுப்பதற்காக உன்னை வைத்தா நீயோ வேறொன்று இழுக்கும் போது அது பின்னாடி ஓடிடக்கூடாது. உன்னை இழுக்கும். ஒரு சில ஆசைகள் நீ வைக்கும்போது அந்த ஆசைகள் உன்னை இழுக்கும். இல்லை, நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் கர்த்தருக்காக ஓடக்கூடியவன், நான் கர்த்தருடைய காரியங்களை செய்து முடிக்க வேண்டும், தேவன் என்னை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தேமா பாருங்க, அப்படிப்பட்ட காரியங்கள் மேலே ஆசை வைத்து, இந்த உலகத்தின் மேலே ஆசை வைத்து இப்படியாப்பட்ட காரியங்களை விட்டு ஓடக்கூடிய ஒரு மனிதன் பிரபஞ்சத்தின் மேலே ஆசை வைத்து. வேதத்தில் பாருங்க, யோசேப்பு என்ற ஒரு மனிதனை பார்க்கிறோம். அந்த மனிதன் மேலே போத்திபருடைய மனைவி ஆசைப்படுகிறார்கள். ஆனால் அந்த ஆசைக்கு அவன் இணங்கவில்லை. அந்த ஆசைக்கு அவன் என்ன பண்ணல, நேரத்தை கொடுக்கல. அந்த ஆசைக்கு அவன் ஒத்துப்போகவில்லை. அவள் நித்தம் அந்த மகனை தொடரும் போது கூட அவனை விட்டு விலகி ஓடுவதற்கு கற்றுக்கொண்டான். ஏனென்று சொன்னால், தேவன் என்னை குறித்து வைத்த பெரிய திட்டம் ஒன்று இருக்கிறது, அவைகளை நான் செய்து முடிக்க வேண்டும், அவைகளுக்காக நான் ஓடுகிறேன் என்று வஸ்திரத்தை பிடிச்சி இழுக்கும் போது கூட நிர்வாணியாய் ஓட கற்றுக்கொண்டான கண்டு, இல்லை ரொம்ப அவங்க என்ன இது கம்பல் பண்ணாங்க, அதனால் நான் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள இன்றைக்கி வாலிப பிள்ளைங்க பாருங்க, ஊழியத்துக்குள்ளே பங்கு பெற பிள்ளைகள், ஊழியத்துக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்க பாருங்கள், ஒரு சில இடங்களுக்கு போகும்போது அவன் என்னை படத்துக்கு கூப்பிட்டு போனா, நான் போயிட்டேன் படத்துக்கு. அப்போ பாருங்கள், நீங்கள் அவன் படம்னு சொல்லும் போது வானான்றோம். அடுத்தது பாருங்கள், அந்த ஆசை உனக்கு இழுக்கும் போது சரி நானும் வரேன். சுற்றுலாத்தலத்துக்கு அங்கே எங்கே ஓடத்து, ஊழியத்தை விட்டுட்டு என்ன பண்ணுறது, ஓடத்து, இங்கே தங்கணும் அங்கே தங்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, ஒரு வாரம் போய் தங்கிட்டு வரலாம். இல்லைங்க, நமக்கு ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டிருங்க. கர்த்தர் நம்மளை குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சுருக்காங்க. இப்பிரபஞ்சத்தின் மேலே நீ ஆசை வைத்து ஓடுகிறவனா இருக்கக்கூடாது. இப்பிரபஞ்சத்துடைய ஆசைகளை விட என் தேவனுடைய ஆசைகளை நான் நிறைவேற்ற வேண்டும், என் தேவனுடைய சித்தத்தை நான் செய்ய வேண்டும். என் தேவனுக்காக கர்த்தர் என்னை பிரித்தெடுத்திருக்கிறார், என் தேவன் அதற்காக என்னை தெரிந்து கொண்டிருக்கார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு நடக்க வேண்டும். இன்னைக்கு ஊழியக்காரருடைய மகன்கள் பாருங்கள், நிறைய பேரை பார்க்கிறேன் நான். அந்த ஊழியத்தில் அடுத்தது நான் தான் முன்னின்று செய்ய வேண்டும். கர்த்தர் அதற்காக எங்களை தெரிந்து கொண்டார். எங்கள் அப்பா மேலே உள்ள அபிஷேகம் என் மேலே இருக்குது, அந்த ஊழியத்தை நான் செய்ய வேண்டும் சொன்ன அந்த ஆர்வம் இல்லை. எல்லா உலகப்புறமான பிள்ளைகள் பண்ணுவது போலவே அப்படியாப்பட்ட ஒரு காரியங்களை சார்ந்து கொண்டு இப்பிரபஞ்சத்தின் மேலே ஆசை வைத்து நாம் ஓட்டம் பிடிக்கிறவர்களாக இருக்கும். தேவ பிள்ளைகளே, அப்படி நாம் ஓடும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மளை குறித்து வைத்திருக்க திட்டங்களை நாம் செய்து முடிக்க முடியாது. அங்கே பார்க்கும்போது நீ சீக்கிரமாய் வா, அதுக்கு மேலே இருக்க வசந்த பாருங்க, நீ சீக்கிரமா வா. ஏன்னா என் கூட வந்த இந்த தேமா இங்கேருந்து என்ன பண்ணுறான், என்னை விட்டு போகிறான், என் கூட இல்லாமல் போகிறான், ஊழியம் செய்ய முடியல, நீ சீக்கிரமா. தீமோத்தேயு கூப்பிட்றான் பாருங்க, நீ இருக்க வேண்டிய இடத்துல இப்போ வேறொருவன் வந்து நிற்கிறான். இந்த தேமாவுக்கு அடுத்த அதிகாரங்கள் இருக்கா பாருங்க. ஆனால் தீமோத்தேயு பாருங்க, 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு தீத்து அங்கே பாருங்க, அழகாக அங்கெல்லாம் வெளியே வந்துட்டார். எப்படி இந்த மனிதன் அப்படி மாறினார்னு சொன்னால், உன்னை குறித்து வைத்த திட்டங்களை விட்டு நீ உலகப்புறமான காரியங்கள் ஓடும்போது அங்கே இன்னொருவனை கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பிப்பார். இன்னொருவன் அங்கே முக்கியத்துவம் உள்ளவனாய் மாறுவான். காரணம் யார் தெரியுமா? நீ தான் ஓடுன, நீ தான் இங்கே இருக்க மாட்டேன்ன,
பாருங்க, அவர் கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரம் சொல்கிறார். இந்த பகுதியில் வந்தோம், ஊழியத்தை பண்ணினோம். கர்த்தர் பார்க்குறாரு, இந்த இடத்துல இருந்து வா எபேசுக்கு போன்னு சொன்னால் எபேசுக்கு பட்டணத்துக்கு போயிட்டே இருப்பார் அவர். ஆனால் இவனும் தேமாவை பார்த்தா, இங்கே எல்லாரும் என்னை நேசிக்கிறாங்க, இங்கே எல்லாரும் என் கூட பழகுறாங்க, இங்கே எல்லாரும் என் மேலே அன்பு காட்டுறாங்க, நான் இங்கே தான் ஊழியத்தில் இருப்பேன். இப்பிரபஞ்சத்தின் மேலே ஆசை வைக்கிறாயா? அவர்களை நாடிக்கொண்டு இருக்கிறாயா? நான் உங்களை பார்க்க வரலப்பா, உங்களுடைய சித்தத்தை செய்ய வந்திருக்கிறேன்ப்பா, உங்களுடைய திட்டத்தை நான் முடிக்க வந்திருக்கிறேன்ப்பா. தேவனுக்காக ஓடிப்பார். தேவன் உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். இன்றைக்கி நிறைய பேர் பாருங்க, ஒரு இடத்துக்கு போயிட்டாங்கன்னா சொல்லுவாங்க, உலகத்தில் ஒரு பழமை, சோறு கண்ட இடமே சொர்க்கன்னுவாங்க. அங்கே போயிட்டு எல்லாம் கவனிச்சாங்கன்னா அந்த வீட்டை விட்டு வரதே கிடையாது. எனக்கு ஒரு ஊழியம் இருக்குது, நாங்கள் ஒரு சபைக்கு போயிட்டுருக்கோமே, அங்கே ஒரு சின்ன ஊழியத்தில் என்னை வைத்திருக்காங்களே, அங்கே நான் அதில் ஒரு முக்கியஸ்தான ஆள், நான் இங்கே இருக்கலாமா, அதை யோசிப்பதில்லை. இல்லை எங்கள் அத்தை வீட்டுக்கு போனால் அவங்க எல்லாம் என்ன பிடிச்சி வச்சுக்கிறாங்களா, இல்லை நீ போய் அதை பிடிச்சி வச்சுக்கிங்க. சொந்தக்கார வீட்டுக்கு போனால் போயிட்டு சும்மா பார்த்தோமா வந்து நிற்கணும். நீங்கள் போய் அதை பிடிச்சி வச்சு நிற்கக்கூடாது. அந்த வீட்டையே, இந்த வீட்டில் தான் எனக்கு ஆசீர்வாதம், இந்த வீட்டில் தான் நன்மை, இந்த வீட்டில் தான் எல்லாமே சொல்லிட்டு அவங்க பார்ப்பாங்க, எப்படா இது போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பாங்க. இதே வேலையாக போயிடுச்சு, வந்துச்சு 2 நாள் இருக்குன்னு பார்த்தா எவ்வளோ நாள் இருக்கு பார்த்தீங்களா? நீ போன இடத்துல பார்த்தீங்களா, உனக்கு மதிப்பு பார்த்தீங்களா? இதே நீ போயிட்டு எனக்கு ஒரு ஊழியம் இருக்குது, நான் கர்த்தருடைய சமூகத்தை நாட வேண்டும், நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் அங்கே என் சபையில் எனக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, அங்கே போய் நிற்க வேண்டும் என்பதை ஆசையாய் போய் அங்கே உன்னுடைய மதிப்பு கூட்டப்படும். உன் மதிப்பை பார்த்து எங்கள் அண்ணன் பையன் வந்தான், அந்த வந்தவன் பாருங்க அடுத்த நிமிஷம் சபைக்கு போகிறேன்னு ஓட்டான். அப்படி ஆண்டவர் அதிகமாக தேடக்கூடிய ஒரு மனுஷன், தேவனோடு கூட பழகிற மனுஷன், உன்னுடைய பேச்சு உன்னுடைய காரியங்கள் அங்கே உயர்த்தி பேசப்படும். காரணம் என்ன தெரியுமா? நீ தேவன் மேலே அன்புள்ளவன், தேவன் மேலே பற்றுதலாக இருக்கிறவன், தேவனை அதிகமாக நேசிக்கூடியவன், தேவன் மேலே பிரியமாக இருக்கக்கூடியவன். 1 யோவான்ல 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம் வாசிமா. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளை எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அல்லேலூயா. இங்க அழகா சொல்றாரு, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். இன்னைக்கு அநேகர் பாருங்க, இந்த வசனம் தெரியுமா? தெரியும். எப்படிங்க நம்ம உலகத்தில் அன்பு கூறாமல் இருக்க முடியும்? எப்போ பார்த்தாலும் அந்த உலகத்தை சார்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்வது கற்றுக்கொள்கிறார்கள். எங்கே போனாலும் அங்கே ஏதாவது ஒன்றை பிடித்து கொண்டு, அங்கே ஏதாவது ஒன்றை சார்ந்து கொண்டு, அங்கேயே தன் வாழ்க்கையை போக்கிக் கொண்டுறாங்க. ஒரு சில வாலிப பிள்ளைகள் பாருங்க, அப்படி ஊருக்கு போனால், ஊரில் போயிட்டு அங்கே இருக்கும்போது அங்கே ஒரு சிலரோட பழக்கம் வந்துச்சுன்னா அந்த ஊரை விட்டு வரது கிடையாது. ஏன்னா அங்கே அந்த பையன் நல்ல பையன், இப்போ தான் போன அந்த ஊருக்கு, அதுக்குள்ளே என்ன 2 நாள் அந்த பையன் பழக்கமான அந்த ஊரை விட்டு வருவதில்லை. அந்த ஊருக்குள்ளேயே சுற்றி சுற்றி வருவது. ஆம்பளை பிள்ளைங்களும் சரி, பொம்பளை பிள்ளைங்களும் சரி. நல்லா கவனிங்க, கர்த்தர் உன்னை ஒரு திட்டத்துக்காக அழைத்திருக்கிறார். உன் சபையிலே கர்த்தர் வாலிபனாக இருக்கும்போது வாலிபர்களை வழிநடத்த கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருப்பார். ஆனால் நீயும் வேறொன்று மேலே ஆசை வைத்து, அந்த வேறொன்று மேலே ஆசை வைக்கும் போது இச்சை, இந்த இச்சை கொள்ளும் போது இது உலகத்தில் உண்டானவைகள், தேவனாலே உண்டானவைகள் அல்ல. தேவனுக்குரியவைகள் ஒரு மனிதனுக்குள்ள இல்லாத போது அவன் தேவனை விட்டு பிரிந்து போகிறவனாய் மாறிவிடுவான். தேவன் சொல்றாரு, தோட்டத்தின் நடுவிலே இருக்கிற அந்த கனியை நீ புசிக்க கூடாது. இவ்வளோ பார்க்கிறார், அது அழகா இருக்குது, அது பளபளப்பா இருக்குது, அதன் மேல் இச்சை வைக்கிறார். இச்சை எங்க இருக்குது தெரியுமா? உலகத்தில் உள்ளவைகள். அப்ப அந்த உலகத்தில் உள்ளவைகளை தான் எடுத்துக்கொள்ளும் போது தேவனுக்கும் அவர்களுக்கும் உறவு கட்டாகிறது. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், எதை பார்த்தாலும் ஒரு இச்சை கொள்ளுவதே நம்முடைய வேலை. எங்க போனாலும் எதெல்லாம் ஒன்று ஆசை வைக்கிறது. ஒரு கல்யாணத்துக்கு போகக்கூடாது, அங்கே ஏதாவது ஒன்று பார்த்துட்டு இந்த புடவை அந்த புடவை, இந்த நகை அந்த நகை, இச்சை கொள்ளும் போது தான் நீங்கள் என்ன தெரிஞ்சுங்க, நீங்கள் உலகத்துக்குள்ளே இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்துக்குள்ளே வாழ்கிறேன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். உங்களை கொண்டு தேவன் ஒரு பெரிய திட்டத்துக்காக அழைத்தாரே, அந்த திட்டத்தை செய்து முடிக்க முடியாது. நீங்கள் செய்வதற்கு தகுதி இல்லாமல் மாறுகிறீர்கள். ஒவ்வொருவரும் பார்க்கும் போது பாருங்க, ஒரு கடைக்கு போயிட்டாங்கன்னா 10 பொருள் இருக்குன்னா அந்த 10 பொருளும் இருக்கும் அவங்க கிட்ட, திரும்பவும் அதில் ஒன்று வாங்குவாங்க. இல்லை அது வேற கலர், இது வேற கலரு, அது வேற ஒன்று, இது வேற ஒன்று. அப்போ இச்சை உனக்குள்ள வரும்போது நீ உலகத்துக்குள்ள
ஆக்கப்படுகிறாய். இந்த உலகத்துக்குள்ளே நீ ஆக்கப்படும் போது தேவனுக்கும் உனக்கும் அந்த உறவு நம்ம கட்டாகும். ஒரு சின்னதாக ஒரு வாட்ச், ஏற்கனவே வாட்ச் இருக்கும், இன்னொரு 2 வாட்ச் வாங்குங்க. என்னன்னா இதுக்கு இது ஏன்னா அவங்களாம் என்ன பண்ணாங்க, கலர் கலராக கட்டுறாங்க, நான் என்ன பண்ண இல்லை. அப்போ நம்ம அந்த வாட்சை வாங்கும்போது ஒரு சின்ன காரியத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கும்போது தேவ உறவு இல்லாமல் போகிறது. ஒரு நாள் நீயும் தேவனும் அப்படி இருந்த, ஆனால் இப்போ தேவனையும் இதனாலலாம் அப்படி நடக்குமா? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒரு உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்துல பிதாவினுடைய அன்பு இல்லை என்று சொல்கிறார். அப்போ அந்த பிதாவுடைய அன்பை பிரிப்பது தான் இந்த இச்சை. இப்பிரபஞ்சத்தின் மேலே அவன் ஆசை கொண்டு அதை இச்சை கொண்டு அவைகள் மேலே சாரும்போது அவன் ஊழியத்தை விட்டு ஓடுகிறவனா இருக்கிறான், ஊழியம் செய்ய முடியாதவனா இருக்கிறான். அவன் இருந்த ஸ்தானத்திலே வேறொருவன் வருகிறான். பார்த்தீங்களா, ஒரு சின்ன பொருள் இப்படியெல்லாம் செய்யுமா? ஆமாங்க, எங்கே போனாலும் ஏதாவது உன் மேலே ஆசை வைத்து அவைகளை நாடிக்கொண்டு அவைகளை தேடிக்கொண்டு அவைகள் மேலே உங்கள் கவனங்களை வைக்கிறீங்க. தேவ பிள்ளைகளே, நீங்கள் யாரை நாட வேண்டும், யாரை தேட வேண்டும்? என் ஆசையெல்லாம் ஃபாதர் பாடும்போது சொல்லுங்க, ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் அப்படி மாறினோம். என் ஆசை என் தேவை எல்லாமே இயேசு. தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். அநேக காரியங்கள் நீங்கள் விரும்பக்கூடிய அத்தனை காரியங்களும் தேவனே உங்களுக்கு கொடுக்க வல்லவராக்கா. உங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்து வைத்திருக்க ஒரு பரமபிதா இருக்கிறார், உங்கள் தேவைகளை சந்திப்பார். அதுதான் சொல்றார், காட்டு மலர்களை பாருங்க, போய் பாரு, அந்த மலர்களை பாரு, அவைகளுக்கு அழகு கொடுத்து அவைகளையே நான் அப்படி வைத்திருக்கேன்னு சொன்னா ஒரு நாள் வாழும். அவைகளை நான் இப்படி செய்கிறேன்னு சொன்னா நான் உன்னை விசேஷித்தவனாய் பார்க்கிறேனே. அப்படிப்பட்ட கண்கள் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இன்னைக்கு எதெல்லாம் இப்படியாப்பட்ட காரியங்களை கொண்டு வருகிறதோ ஒரு பெருமையாய் பேசி கொண்டு இருப்பார். என்ன போய் எங்க கூப்பிடுறீங்களா, நாம் போய் செய்யணுமா, நாம் போய் நடக்கணுமா, இப்படியாப்பட்ட காரியம் உனக்குள்ள இருக்குதா? இது உலகத்தில் உண்டானவைகள், இது உலகத்துக்குரியவைகள். இந்த உலகத்துக்குரியவைகளை நீ கை கொண்டு நடக்கும்போது உன் வாழ்க்கை குறைவுள்ளதாய் மாறிவிடும். இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியங்களை விட்டு விலக கற்றுக்கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் எடுத்துங்களேன், 2:13 வாசிங்க. நான் என் சகோதரனாகிய தீத்துவை காணாததினாலே என் நாவிக்கு அமைதல் இல்லாதிருந்தது. ஆதலால் நான் அவர்களிடத்தில் அனுப்புவித்துக் கொண்டு மக்கதோனியா நாட்டுக்கு புறப்பட்டு போனேன். கவனிங்க, இந்த தீத்துவை பார்க்க அவர் ஆசைப்படுகிறார். ஒருவனை ஊழியத்திலே வைத்து அந்த ஊழியத்திலே அந்த மனிதன் இருந்தால் நல்லா இருக்கும் ஊழியம். என் தேவன் உன்னை பார்த்து சொல்லணும், என் மகன் இந்த செஞ்ச இடத்துல என் மகன் இருந்தா தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கணும். இன்னைக்கு நீ செய்த இடத்துல இன்னொரு ஊழியக்காரன் வந்து நிற்கிறான், நீ பாடிக்கொண்டு இருந்த இடத்துல இன்னொரு மக பாட வந்துட்டான். நீ ஒரு இடத்துல இருந்து தேவனுடைய காரியங்களை சின்ன காரியங்களை செய்த, இன்னைக்கு அவரு எழும்பிட்டாரு. ஏங்க ஆண்டவர் எழும்ப விடுறாரு? எழும்ப விடுறதுக்கான காரணம் என்ன? நீ இச்சை கொண்டவனாய் மாறும்போது, நீ பெருமை கொண்டவனாய் மாறும்போது, என்ன இல்லாம இந்த பெருமை யாருக்கிட்ட இருந்தா சாத்தாங்கிட்ட இருந்துச்சு, இந்த இச்சை சாத்தாங்க. இந்த சாத்தான் தான் என்ன பண்ணான், இச்சை கொள்ளபடி வைத்தான். இப்படியாப்பட்ட காரியங்கள் இப்போ உலகத்துக்கு முன்னாண்டவைகளை நீங்கள் உங்களுக்குள்ள வைத்துக் கொள்ளக்கூடாது. உங்களுக்குள்ளே நீங்கள் வைத்துக் கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கையை தேவனை விட்டு பிரிக்கக்கூடியதாக. இப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, தீர்த்து வந்த உடனே அந்த தீர்த்து வந்தால் அவருக்கு பெரிய சந்தோஷம். இந்த வேலையை யாரும் செய்வாங்க? இந்த வேலையை செய்யக்கூடிய ஒரு மனிதன் யாருன்னு சொன்னால் இவரால் மாத்திரம்தாங்க இதை செய்ய முடியும்னு சொல்லிட்டு தேவன் உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருந்தார். ஆனால் அந்த திட்டத்தை விட்டு தான் நீ என்ன பண்ணுற, ஓட்டம் பிடிக்கிற, ஓட ஆரம்பிக்கிற. இன்னைக்கு தேவ பிள்ளையே, உன்னை வைத்து தான் ஒரு ஊழியங்களை செய்ய தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, சபையில் இருக்கிறவங்கள ஒவ்வொரு காரியங்களும் அறிந்து கொண்டு ஒவ்வொரு விசுவாசியும் தெரிஞ்சுங்க, உன்னை குறித்து கர்த்தர் பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். அந்த இடத்துல நீ நின்று அந்த ஊழியங்களை செய், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துமான்றே, இப்பொழுதும் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோமான்ற. இந்த நாளில் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பிரபஞ்சத்தின் மேலே ஆசை வைத்து ஓடின ஒரு மனிதனை போல வாழாதபடிக்கு ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கையை விட என் தேவனுக்குள்ளாக வாழ்கிற வாழ்க்கை எனக்கு வேண்டும், அது முக்கியம் என்று உம்மை சார்ந்து உம்மோடு கூட வாழ ஒரு கிருபையை பலத்தை தேவன் தந்து நீர் ஆசீர்வதிங்க. பெரிய காட்சி இயேசு கிறிஸ்துவான்
ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். God bless you.